கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இங்க இருக்கிற மட்டும் தாய்மார்கள் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டை சரியில்லடா, தண்ணி குடிச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். நானு பேசிய பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு. இந்த ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல்ல உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்காரனை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைய மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. இப்போ உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரெண்டு பேரும் ஒதுக்குங்க. அதை விட இப்ப மதுவை விட இன்னும் மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? போதை பொருள். கஞ்சா கூட அதை விட மோசமா இருக்கு. அமெரிக்காவில் என்னென்ன இங்க போதை பொருள் இருக்கோ, அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், இதெல்லாம் மாத்திரை வடிவத்தில் வருது, பவுடர் வடிவத்தில் வருது, என்னென்ன சாக்லேட் வடிவத்தில் வருது, ஸ்டாம்ப் வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. யார் தெரியுமா இதெல்லாம் பயன்படுத்துறாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரளமா இந்த போதை பொருள், தண்ணி மது குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும். சரி, குடிச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா இந்த போதை பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது, ஒன்னும் தெரியாது, அவன் முகத்தை பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா ஒரு வருஷமா பயன்படுத்தினா அவனை மீட்டெடுக்க முடியாது. நான் டாக்டரா நான் சொல்றேன், எனக்கு தெரியும் இது நடக்குதுன்னு தெரியும். இத பத்தி எந்த கவலையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனா பக்கத்து தொகுதியில் எங்க நம்ம கடலூர்ல நம்ம தங்கர் பச்சான் போட்டிடுறார் நம்ம சின்னத்தில். அவரு சாலை ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கையை காமிச்சார் தங்கர் பச்சான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அவர் தங்கர் பச்சானை பார்த்துட்டு, சாமி நீ ஜெயிச்சுட்ட, போ சாமி, நீ போ சாமி. அடுத்த நாள் பார்த்தா அந்த கிளி ஜோசியக்காரரை ஜெயில பிடிச்சு போடுறான். அந்த அளவுக்கு கூட இந்த திமுகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது. ஏயா, கிளி ஜோசியரை போய் ஜெயில போடுறிய, சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், கள்ள கடத்தல் பண்றவன், கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன் அவன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா கிளி ஜோசியம் பாக்குறவங்க செய்யாறுல பார்த்தா 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதெல்லாம் என்னால மறக்க முடியல. உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். இதெல்லாம இந்த விவசாய பூமி, இந்த பூமி என்ன? விவசாய மண், காவிரி டெல்டா மண், இந்த புனிதமான மண். இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ரெண்டு கட்சிகளை ஓரங்கட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும். ஒதுக்குகின்ற நேரம் வந்து விட்டது. இந்த தேர்தல் இதுதான் சரியான நேரம். நான் எவ்வளவு காலமா பொறுத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு காலமா பொறுத்து. சரி, ஏதாவது நடக்கும், ஒன்னும் நடக்கல. கொள்ளிடம் ஆறு ஓடுது, கொள்ளிடம் ஆத்து இந்த கரை இந்த மாவட்டத்தில் வருது, கடலூர் மாவட்டத்தில் அந்த கரை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் அந்த பக்கம் அரியலூர்ல வருது, கொஞ்சம் அந்த பக்கம் கும்பகோணம் மாவட்டம் வரணும், அது வேற. இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கொள்ளிடம் 110 கிலோமீட்டர் ஓடுது. கொள்ளிடம் ஆறு இந்த 110 கிலோமீட்டர்ல எத்தனை முறை நான் போய் கேட்ட, கோரிக்கை வச்சேன், 10 தடுப்பணைகளை கட்டுங்க, 10 தடுப்பணைகளை கட்டுங்கன்னு. உணர்வுபூர்வமா எவ்வளவு போராட்டம் பண்ண. காவிரியை காப்போம்னு அங்க கிட்டத்தட்ட தர்மபுரியில இருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் 4 நாள் நடந்து வந்தேன். துண்டு பிரசுரம் கொடுத்திய, நம்ம ஆத்த காப்பாற்றணும், நம்ம மண்ணை காப்பாற்றணும். வேற எந்த கட்சியாவது செஞ்சாங்களா? செய்யல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த கொள்ளிடம் ஆத்துல நான் கேட்டது 10 தடுப்பணைகள். ஆனா 87 கிலோமீட்டர் அளவில் 20 மண் குவாரிகள் திறந்திருக்காங்க. மணல் குவாரி 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இயங்கிட்டு இருக்கு. 4 கிலோமீட்டர். இந்த மணல் குவாரி முடிச்ச உடனே அடுத்த மணல் குவாரி, அடுத்தது மணல் குவாரி. 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி நடத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டி அடிங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப கூட பண்ணலனா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது.
இதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஏதோ சும்மா வந்தது தேர்தல், நம்ம கோஷம் போட்டோம், அவங்க எதிரியா பார்த்தோம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இரண்டாடே அதுக்கு தானே வரண்டா இரண்டா. நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், பானையை உடைக்கிறது தானே வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.